ஒப்புக் கொடுக்கிற இந்த அன்பின் திருப்பலியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை பலியும் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, கன்னி மரியாளிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணி புரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் எங்களை மீட்கக்கூடிய உன்னதமான செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீ ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீ வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்து காட்டாகவும், அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும், அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். திருப்பலியிலே சொல்லப்பட்ட எல்லா கருத்துகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இதோ இந்த சிறப்பு நாளிலே புனித சூசேப்பருடைய பரிந்துரை வேண்டி இன்னுமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், சகோதர சகோதரிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுவோம். இந்த நவம்பர் மாதத்தில் மரித்த அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நம்பிக்கையோடு நாம் நினைவு கூர்வோம். நம்முடைய ஜெபங்கள் அவர்களுக்கு தேவை என்பதை நாம் ஒரு அன்பு கடமையாக ஏற்று நற்காரியங்கள், பிறர் அன்பு செயல்கள், இன்னுமாக திருப்பலி ஒப்பு கொடுப்பது, குடும்ப ஜெபம் என்று பல்வேறு நிலைகளில் இந்த ஆன்மாக்களுக்காக நாம் தொடர்ந்து வேண்டுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்களது பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைத்து புனிதர்களோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று வளர்ந்து வருகின்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக.
குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். இதோ இந்த உலகத்தின் பாவத்தையும் பாவத்தினால் இழந்து போன வாழ்வையும் பெற்றுத்தர நம்மை தேடி வந்த இயேசு இன்று விருந்து படைத்து அழைத்திருக்கிறார். இந்த வாழ்வின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பெறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.